அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, நல்லவர்களுக்கு அதிகம் சோதனை வருவது ஏன்? நல்லவர்கள் மிகவும் கஷ்டப்படுவது ஏன்? துன்பத்தை அனுபவிப்பது ஏன் அப்படின்னு ஒரு நேயர் கேட்குறாங்க. அதாவதுங்க, நல்லவங்கன்னு சொன்னாலே ஏதோ ஒரு வகையில் நமக்கு சத்திய சோதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும் அப்படின்னு நம்புறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு தவறான ஆன்மீகத்தில் இருக்கிறீர்கள். கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், கம்ஃபர்டிங்காக இருக்கும், ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் உண்மையில் என்ன பண்ணுன்னா, அது உங்கள் சுய பலத்திலிருந்து உங்களை விலக்கி, நான் ஒரு அப்பாவி, என்னை ஒரு தெய்வமோ கடவுளோ குருவோ இல்லை வேறு மனிதர்களோ காப்பாற்றினா தான் என் வாழ்க்கை மேலே வரும் அப்படின்னு நான் ஒரு அபலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விக்டிம் மென்டாலிட்டியில் போய் வச்சிரும். இது நிறைய பொன்மொழிகள் இதில் இருக்குது. நிறைய பேர் மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லுவாங்க. நல்லவங்கன்னா கடவுள் அப்படி தான் சோதனை பண்ணுவார், கடைசியில் எல்லாத்தையும் கொடுப்பாரு, கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பாரு ஆனால் கை விட்டுருவாருன்னு. இதெல்லாம் தத்துவங்கள். நல்லவனும் கெட்டவனும் அவனுக்குரிய நிஜத்தை அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஸோ நீங்கள் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்து, நான் ஒரு அப்பாவி, கடவுள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். கடவுள் எப்பவுமே உங்களை காப்பாற்றுறாரு. உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வது எப்படி? ஏன் இந்த சோதனைகள் எனக்கு வைக்கப்பட்டுள்ளன, எதற்காக சோதனைகள் வருகின்றன ஒரு மனிதனுக்குன்ற அடிப்படை விதிகளில் நீங்கள் புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால், இப்படி நீங்கள் நல்லவனாக வாழ்ந்தால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் போல் இருக்குது, நல்லவனாக வாழ்ந்தாலே சோதனை அனுபவிக்கணும் போல் இருக்குன்ற அந்த மாதிரி நம்பிக்கைகளுக்கு போக மாட்டீங்க. தயவு செய்து செல்லாதீர்கள். ஏன்னா இது என்ன பண்ணோம்னா, ஏதோ ஒரு கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இந்த சாமியார் சொன்னான்னு கேட்குறது, அந்த ஜோசியர் சொன்னான்னு கேட்குறதுன்னு சொல்லி ஏதோ ஒரு காலத்திற்கும் ஒரு தெய்வத்திற்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனுஷனை மாற்றிடும். இது உண்மையில் ஒரு நல்ல ஆன்மீகமே கிடையாது. இதில் நிறைய பொன்மொழிகள், மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் எல்லாம் வரும். ஆனால் என்னால் முடியாது, நான் ஒரு அப்பாவின்னு ஒரு விக்டிம் மென்டாலிட்டியில் இருக்கும்போது என்ன சொன்னாலும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பே வராது. நீங்கள் அதுக்கு முயற்சியே தரமாட்டீங்க. உங்களுக்கு உள்ளேயே முயற்சி வராது. ஏன்னா நீங்கள் தான் நேரத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களே, கடவுளுடைய வரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, வெயிட்டிங்லேயே தான் இருக்கும் வாழ்க்கை. நீங்கள் இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க. 2 நாளில் மறந்துட்டு மறுபடியும் எதுவும் நடக்க மாட்டேங்குதே, வாழ்க்கையில் எவ்வளோ சோதனை வருதுன்னு புலம்பிகிட்டே இருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு சோதனைகள் வருகிறது அப்படின்னா 2 காரணங்களுக்காக. ஒன்று, உங்களுடைய விதி நிர்ணயத்திலேயே நீங்கள், அதாவது உங்களுடைய ஆன்மா வைத்தது. 2வது, விதியில் அல்ல, ஆனால் உங்களுடைய மதியால் ஏற்படக்கூடிய சோதனை. விதியால் ஏற்படக்கூடிய சோதனை அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பூமியில் பிறக்கும்போது, இந்த பூமி அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு. ஆனால் நீங்கள் இதை நிஜம் அப்படின்னு சொல்லி ஆங்கர் பண்ணிங்கன்னா தான் இந்த பூமி அனுபவத்தை ஒரு அனுபவமாகவே நீங்கள் பெற முடியும். இது உங்களுக்கு உண்மையிலே இது உண்மைன்னு தோணணும். நான் ஒரு ஆத்மா அப்படின்லாம் தோணிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பூமி மேலே பிடிப்பு இருக்காது. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஆத்மா அப்படின்றதுலேருந்து முழுமையாக மறைக்கப்பட்டு, இல்லை என்னுடைய ஒரிஜினல் சுபாவம் என்பது நான் ஆத்மா இல்லை, வெறும் மனுஷன் மட்டும்தான், இது மட்டும்தான் ஒரே நிஜம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கைகளை உங்களை கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு பூமி சில மாயைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பெரியவர் சிறந்தவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ன்ற அது அப்படி ஒரு சோதனை. இன்னொரு விதமான சோதனை என்னென்னு சொன்னால், நான் ஆத்மான்னு இப்போது நீங்கள் அதை மறந்து மீண்டும் நான் ஆத்மான்னு உங்களுடைய ஞாபகத்தை புதுப்பித்து கொள்ளும் ஒரு முயற்சியில் ஒரு விளையாட்டில் விளையாண்டுருக்கீங்க. நான் யாருன்னு கண்டுபிடிக்கிற விளையாட்டில் இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது சில பரிசோதனைகளை நீங்களே உங்களுக்குள் வைத்துக்கொள்வீர்கள் ஒரு தடைகளாக. அந்த தடையை நீங்கள் வெற்றி பெறும்போது, அந்த தடையை நீங்கள் தாண்டும்போது உங்களுடைய பலம் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். என் நிஜத்தை உருவாக்கும் பிரம்மா நான் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வரும். அதுக்காக பிறப்பில் நோக்கத்திலேயே சில தடைகளையும் வைக்கப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஏழையான குடும்பத்தில் பிறக்கிறது, நம்ம எதிர்பார்க்காத, நமக்கு சம்பந்தமே இல்லாத சில சோதனைகள் வருவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரியான சோதனைகள் தான். மனம் தளர்ந்து விடாதீர்கள். இது உங்கள் பலத்தை சோதிப்பதற்காக வந்ததல்ல, நீங்கள் உங்களை பரிசோதிப்பதற்காக வைத்து கொள்ளப்பட்டது. பரிசோதனைனா என்னென்னா, அதை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்டே இருக்குது. யுவர் 100% எனர்ஜி. உங்களோட மன வளமையில் மட்டும் மாற்றம் தேவை. அப்போது சிலது ஏன் என்னையும் மீறி நடக்குது, நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தேன், இப்படி எல்லாம் சில கேள்விகள்லாம் வரும் இல்லையா? இது நீங்கள் தேர்ந்தெடுத்தது. ஆனால் இதை நீங்கள் நெகட்டிவான ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் தான் கிடைக்கும். பாசிட்டிவான ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் பரிசோதனை செய்வதற்காக வைக்கப்பட்டது, இது என்னால் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, ஒரு வைராக்கியம் எடுத்துகிட்டு அப்புறம் தெரியும் நீங்கள் பவர்ஃபுல்லான ஆள்னு. இல்லைன்னா நல்லவங்கனாலே சோதனை தான், என்னால் அது முடியாது அப்படின்னா இது இப்படியே உங்களை வச்சுருக்கும்.
எத்தனை ஆன்மீக நெறிமுறைகளை போதனைகள் நீங்கள் கேட்டிங்களான்னு சொல்கிறீங்க, நான் அடித்து சொல்கிறேன், வாழ்க்கை மாறாது. எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க, எத்தனை சாமியாருக்கு வந்து இப்போ காலில் விழுந்திருப்பீங்க, எத்தனை பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, பூஜனை பண்ணியிருப்பீங்க, தீபம் போட்டிருப்பீங்க, விளக்கு போட்டிருப்பீங்க, வாழ்க்கை மாறிச்சா? மாறாது. இது என்ன பண்ணும்னா, விளக்கு போடுறதுக்கும் ஊதுபத்தி பற்ற வைக்கிறதுக்கும் கற்பூரம் பண்ணுறதுக்கும் குருவாலில் உள்ளவருக்கும் மட்டும்தான் இந்த ஆன்மீகம் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உன்னை விட பெரியவர் ஒருவர் இருக்கார், உன்னை விட ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு. ஆனால் பிரபஞ்சத்தில் அனைத்தும் தனித்துவமாக படைக்கப்பட்டுள்ளன. உங்களோட சக்தி உங்களுக்கு தனித்துவமானது. உங்களுக்குள்ளேயே அனைத்தும் உள்ளது. அந்த மூலத்தினால் ஆனவர் தான் நீங்கள். அப்படிங்கும்போது அந்த மூலத்தில் இருக்கக்கூடிய எல்லா குவாலிட்டியும் உங்களுக்குள்ளேயும் இருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க. அப்போது நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதை சவால்னு எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா சோதனை அல்ல, அது வெறும் பரிசோதனை மட்டும்தான். அது என் பலத்தை நான் உணர்ந்து கொள்வதற்காக வைக்கப்பட்ட பரிசோதனை என்று தெரிய வரும். எனக்கு காலேஜ் முடிக்கும்போது நான் யாருன்ற கேள்வி மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வேறு வேலைக்கு நான் போனேன்னா என்னோடய எனர்ஜியை சொல்லுது இது இல்லைன்னு சொல்லி. 16 ஆண்டுகள் ரொம்ப சவால் இருந்தது. கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். அது ஒரு மிகப்பெரிய லாஸ். என்னுடைய பொருளை அரசாங்க அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருடி கொண்டார்கள். அது என்னோட இதுலேயே இல்லை. ஏன்னா என் வேலையை நான் கரெக்டாக பண்ணிட்டேன். மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய கடன், பேங்க் பீப்புள் ஒரு 2-3 பேர் என் வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் எனக்கு இருந்தது. நான் கலங்கவே இல்லை. என் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஆர்வம் வரும், திருவண்ணாமலை போகணும். நான் அன்றைக்கி போகும்போது கிரிவல பாதையில் நடந்து போய்ட்டுருப்போம். அது எப்படின்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போகலாம்னு தான் எனக்கு உத்தரவு வரும். நான் அடுத்த நாள் போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு புதர்லேருந்து கேட்குங்க சவுண்டு, தம்பி இப்போ தொழில் எப்படி இருக்குன்னு. அது யார்? அது ஆசாமியா சாமியா அதை பற்றி ஆராய்ச்சி இல்லை. குரல் கேட்கின்றது. நான் யாருன்னு தெரியாமல் என்னை பார்த்து தொழில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நான் தொழில் பண்ணுறது கூட அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லுவேன், இல்லைங்க இப்போ நான் ஒன்றும் பெருசாக தொழில் எனக்கு அது முன்னேற்றம் இல்லைன்னு. இல்லை முன்னேறிடுவேன்னு வரும். அப்போது 16 ஆண்டுகள் கழித்து தான் வந்து எனக்கு அந்த சிவனே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போது நீங்கள் வந்து கடவுள் என்னை காப்பாற்ற வேண்டும், கடவுள் வந்து என்னை கைவிட்டு விடக்கூடாதுன்ற எந்த விதமான ஒரு அவநம்பிக்கையும் தேவையில்லை. உங்களுடைய வழிகாட்டுதல் என்பது இருக்கின்றது. உங்களோட மனம் ஒரு உற்சாகமான நிலையில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த வழிகாட்டுதல் எப்படி வருதுன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. இவ்வளோதான். ஏன்னா அப்படி தான் என்னோடய ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ணேன். நான் வந்து ஒருபோதும் வந்து கடவுள் என்ன இப்படி சோதிக்கிறானே, என்ன அப்படி படைச்சினானேன்னு நான் யாரையுமே பழிக்கலை. சரிங்களா? அப்போ விதி நிர்ணயத்தில் சில சோதனைகள் வைத்தது என்னென்னு சொன்னால் அதை உங்களால் சால்வ் பண்ண முடியுன்றதுக்காக தான். தயவுசெய்து நல்லவங்கனாலே சோதனை தான்றதில் அப்படி போய் டக்குன்னு மாட்டிக்காதீங்க. அது உங்களை ஒரு பரிதாபத்துக்குரிய நபராகவே உங்களை வச்சுருக்கும். கவனம். 2வது விதமான சோதனை, விதியில் சோதனை எதுவும் கிடையாது. பூமிக்குன்னு சொல்லி சில நேச்சர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய மதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சரின்னு நம்பியிருப்பீங்க, ஒரு விஷயத்தை நன்மைன்னு நம்பி பண்ணியிருப்பீங்க, இல்லை இதுதான் உண்மைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பீங்க. அது சரியல்ல, தவறுன்னு புரிஞ்சிருக்கும். அது நன்மை அல்ல, தீமை, இது உண்மை அல்ல, இது பொய் அப்படின்னு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு மனம் கொஞ்சம் வருத்தப்படும், பாழாகிடும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன்றது மாறி போயிடும். நல்லதுன்னு நினச்சி பண்ண ஒரு விஷயம் கெட்டதாக மாறும்போது அது உங்களுக்கு சோதனையாக தான் தெரியும். அது எனக்கு புரிகிறது. இல்லைன்னா நீங்கள் பழகக்கூடிய மனிதர்கள் பேசுகிற விதத்துலையோ பழகிற விதத்துலையோ உங்களோட நடத்துகிற விதத்துலையோ உங்களை கையாளுற விதத்துலையோ உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு முரணாக நடந்திருப்பாங்க. நம்பிக்கை துரோகிகளாக கூட மாறி இருக்கலாம். உங்களை ஏமாற்றி இருக்கலாம், உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்கலாம், உங்களை வந்து தாழ்த்தி பேசியிருக்கலாம். இதனால் உங்களோட மனம் பாதிக்கப்படும். ஏன் தான் எனக்கு வாழ்க்கையில் இப்படி சோதனை அமைதோ, என் புருஷன் ஏன் தான் இப்படி இருக்கிறானோ, இப்படிலாம் இந்த சமுதாயம் ஏன் இப்படி இருக்குதோன்னு. இல்லைன்னா உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்திருக்கும். அதனால் நீங்கள் மனம் பாழாகும். இது என்ன பண்ணணும்னு சொன்னால், ஏன் தான் எனக்கு இப்படி சோதனையோடு கொண்டு போய் வைக்கும். இதில் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், இது நான் எதை சரி நினச்சி பண்ணேன், நன்மைன்னு நினச்சி பண்ணேன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஹானஸ்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்து ஒரு இவாலுவேஷன் பண்ணிங்கன்னா, நான் எதை சரின்னு பண்ணதுனால இப்படி ஒரு விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு அது கற்றுத்தரும் பாடம் என்ன. அப்போ உண்மையிலே எது சரி, உண்மையிலே எது நன்மை, உண்மையிலே எது உண்மைன்ற புரிதலுக்கு நீங்கள் போய் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையில் மாற்றம் பண்ணிட்டீங்கன்னா, எது சரி எது நன்மைன்னு மீண்டும் அந்த தவறு நிகழாது. 100% நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் அந்த பாடம் கற்றுக்கொள்வதை நீங்கள் பார்க்கணுன்னா, இது எதை சரின்னு பண்ணேன்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருந்தால் தான் அதை பார்க்கவே முடியும். இல்லைன்னா எனக்கு 7.5 சனி, அதனால தான் இப்படி நடக்குதுன்றவீங்க. 7.5 சனி உங்களை பாதிக்கலை, பிரதிபலிக்குது. நீ இப்படி ஒரு நம்பிக்கை உள்ளே வச்சுருக்கிற தம்பின்னு. ஒவ்வொருத்தனுக்கும் 7.5 சனி வெவ்வேறு மாதிரி தான் வேலை செய்யும். புரியுதுங்களா? அது சிம்பிளி ரிஃப்ளெக்ஷன், கண்ணாடி மாதிரி தான் அது. அப்போது உங்களுக்குள் நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளும்போது, மாறிய மனிதனாக நீங்கள் மாறும்போது, அந்த பாடத்தை உள்வாங்கிக்கும் போது
திரும்ப அந்த பிரச்சனை வராது. இப்படி பண்ணி பாருங்கள். நீங்கள் உண்மையில் திடீர்னு அதை எனக்கு சோதனை இதனெல்லாம் போயிட்டு நீங்கள் விழாமல் ஒரு பொறுப்பேற்றுக்குங்க. ஓகே, நான் எதை நான் கரெக்டாக நினச்சி பண்ணதுனால இப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்குள்ளே மாற்றம் செஞ்சுக்குங்க. மறுபடியும் அந்த பிரச்சனை வருதான்னு பார்க்கலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இது சோதனை அல்ல, இது எனக்கு என் சாதனைக்காக நான் புரிந்து கொள்ள வேண்டியது. சோதனை எதுவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணல, அது என்னை உணர்த்துது. தம்பி, நீ எந்த மாதிரி நம்பிக்கையில் உள்ள வச்சிருக்கிறேன்னு, அவ்வளவுதான். உன்னை ஏமாத்துறான் ஒருத்தனா, ஏமாறும் தன்மையில் நீ இருக்கின்றாய், அதனால தான் நீங்கள் ஏமாறுறீங்க. இல்லைன்னா ஏமாறும் தன்மைக்கு நீங்கள் இருந்து ஒரு உஷாரான தன்மைக்கு வந்துட்டிங்கன்னா உங்களை ஏமாற்ற முடியாது. அதனால தான் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க. என்னை ஒருத்தர் ஏமாற்றிட்டானே நீங்கள் புலம்ப தேவையில்லை. இப்படி நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே, உங்களுடைய மன வளமை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே, எந்த விஷயம் நடந்தாலும் சரி, ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் லுக் ஃப்ரம் அ பாசிட்டிவ் ஆங்கிள். பாடத்தை போதிக்கும், பாடத்தை மட்டும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் நீங்கள் உறுதியாக இந்த தவறு மீண்டும் நிகழ்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுங்கள். அந்த தவறு நிகழாத போது உங்களுக்குள்ளே ஒரு பலம் வந்துடும். என் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா நான் அப்படின்ற ஒரு ஞானம் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா சாமியாருக்கு, தெய்வத்திற்கு, குருவுக்கு, மனுஷனுக்கு வயப்பட்ட மனிதராக மட்டும்தான் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் வயப்பட வேண்டும். சரிங்களா? அப்போ நல்லவனுக்கு ஏன் சோதனை வருது? இந்த 2 காரணங்களுக்காக. ஒன்று, அவன் விதி நிர்ணயத்தில் தன்னை பரிசோதிப்பதற்காக, நான் ஒரு ஆத்மா, எனக்குள் பலம் உள்ளதுன்றதை தான் தெரிந்து கொள்வதற்கு அவனுடைய ஆத்மா வைத்த சில விஷயங்கள். அதை உங்களால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஒன்று உங்கள் மனதால் ஏற்பட்ட தவறுகள், அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல். பாடத்தை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த தோல்வி என்பது அப்போது படிக்கட்டாக மாறிடும், வெற்றிக்கு படிக்கட்டாக மாறிடும். இப்படி நீங்கள் மெனூவர் பண்ணிங்கன்னா, இஃப் யூ நோ ஹவு டு மெனூவர் பிட்வீன் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் த லைஃப், யூ வில் ஹாவ் நத்திங் டு ரெக்ரெட். யூ ஹாவ் மோர் திங்ஸ் டு லேர்ன். இங்கே கற்றுக்கொள்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கும். நீங்கள் புலம்புவதற்குன்ற அவசியம் இல்லை. புலம்பல்லே வச்சுருக்கோம். இங்கே நிறையா ஆன்மீகம் இருக்குது. புலம்புறவங்களை பார்த்து கவலைப்படாத, ஆண்டவனுக்கு உன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும், பணக்காரங்களை ரொம்ப பிடிக்காது, கஷ்டப்படுறவங்கள தான் பிடிக்கும் அப்படின்லாம். இந்த மாதிரியெல்லாம் ஆன்மீகத்தெல்லாம் உங்களை கடைசி வரைக்கும் இப்படியே தான் வச்சுருக்கோம். டோன்ட் ஃபால் ஃபார் த ட்ராப். புரியுதுங்களா? இதெல்லாம் சூழ்ச்சி. ஏன்னா நான் பரிதாபத்துக்குரியவன்றது போய் நீங்கள் ஒரு 100% சக்தி. எல்லா மனிதர்களுமே உங்கள் மன வளமை பாசிட்டிவாக உங்களோட 100% சக்தியை பயன்படுத்திச்சுன்னா அதுக்கு பேர் சுபிஷம். அது சுபிஷமாக மாறும். உங்கள் மன வளமை நெகட்டிவாக உங்கள் 100% சக்தி பயன்படுத்துச்சுன்னு சொன்னால் வறுமை. நீங்கள் வறுமையை உருவாக்கினாலும் சரி, சுபிஷத்தை உருவாக்கினாலும் சரி, உங்கள் சக்தியை கொண்டு தான், 100% சக்தியை கொண்டு தான் உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். அப்போது உங்கள் 100% சக்தியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கங்க சார். இல்லை அதை விட்டு நம்ம விளக்கு போட்டால் போதும், பிரச்சனை தீர்ந்து போயிடுனா விளக்கு போட்டே இருங்க. நீங்கள் அது 30 வருஷம் ஆனாலும் இப்படி விளக்கு போட்டு கடைசி வரைக்கும் பிரச்சனை சால்வ் ஆகாமல் செத்தவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 90% இருக்குது. கிரகம் எனக்கு நல்ல நேரம் வரும்னு வெயிட் பண்ணி ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்த மனுஷங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது 90% மேலே இருக்குது. ஏதாவது ஒரு தெய்வமோ இல்லது ஒரு சாமியாரோ காப்பாற்றணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா அதுவும் அப்படி ஏமாந்தவங்களோட லிஸ்ட் எத்தனை லட்சங்கள் நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்கள் அந்த பரிகாரங்களுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்கும் போது தெய்வத்தினோட வழிகாட்டுதலை புரிந்த மனிதனாக மாறுவீர்கள். அதுதான் பியோர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. டியூன் டு த பியோர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சரிங்களா? யூஆர் ஆல்வேஸ் கைடட், யூஆர் ஆல்வேஸ் சப்போர்ட்டட், யூஆர் ஆல்வேஸ் லவ்டு. நீங்கள் கடவுளால் நேசிக்கப்படுகிறீர்கள், வழிகாட்டப்படுகிறீர்கள். அந்த வழிகாட்டுதலை உணர்ந்து கொள்ளும் அந்த தன்மைக்கு மனம் இருந்ததுன்னா போதும்னு சொல்கிறேன். அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். சரிங்களா? ஸோ நல்லவனுக்கு ஏன் சோதனை, புலம்ப தேவையே கிடையாது. சரிங்களா? எங்கே தப்பு நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கை மீறி நடக்குதுன்னு சொன்னால் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்கள் கைக்கு உட்பட்டு நான் செய்த தவறு தான் சொன்னால் பொறுப்பேற்றுக்குங்க, பிரச்சனையே வராது. என் வாழ்க்கையில் நான் அப்படி பண்ணியிருக்கிறேன். 16 ஆண்டுகள் நான் திருமணமே செய்யாமல் இருந்த ஒரு நிலைமை. இன்றைக்கும் எனக்கு திருமணம் ஆகலை. ஏன்னா என்னுடைய தாகம் அப்படி இருந்தது. நான் திருமணமாகலே நான் வருத்தப்படலை. ஏன்னா என்னுடைய இலக்கு என்பது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தது. அந்த வழியில் எனக்கு ஒரு பெண் அமையும் போது தான் நான் திருமணம் செய்து கொள்ள முடியும். இல்லைன்னா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன். அப்படிங்கும்போது எனக்கு என்ன வேண்டும் என்ற தெளிவு இருந்தது. எது எனக்கு உண்மையிலேயே தேவை என்ற தெளிவு இருந்தது. அதனால் எனக்கு விரக்தியும் இல்லை. இல்லைன்னா நான் பாட்டுக்கு கோயிலில் போயிட்டு எனக்கு கல்யாணமே ஆகலைன்னா அப்போ என் விதி நிர்ணயத்தை நான் மதிக்கலைன்னு அர்த்தம். அப்போது எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அது நீங்கள் மனதால் எடுத்த பிள்ளைன்னு சொன்னால் அதில் நேர்மையாக இருந்து உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு ரிசல்ட் தெரியும், நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னு. உங்கள் மனதிற்கு அப்பால் உள்ளது அப்படின்னா கவலையப்படாதீர்கள். அது உங்களோட சக்தியை நீங்கள் பரிசோதிப்பதற்காக நீங்கள் வைத்து கொண்டது. ஸோ அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், லெட் இட் சிங்க் இன் டு யுவர் அன்கான்ஷியஸ். உங்களுக்கு கூட நான் பரிதாபத்துக்குரியவன், நான் பாவி, எனக்கு நேரம் சரியில்லை, கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறான் அப்படின்ற நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்து விடுங்கள். அது இட்ஸ் ஆஃப் லோ ஃப்ரீக்வன்சி. அது ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நம்பிக்கை. இது ஆன்மீகமாக மிகப்பெரிய குருமார்கள் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக, அதாவது புண்ணில் காலில் முள் குத்தி இருந்ததுன்னா வலியும் வீக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு வேப்பிலை அடிக்கிறது.
குத்தி இருக்கிற முள்ளை பிடுங்கிறது தான் ஆன்மீகம். முள்ளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த புண்ணில் வந்து வேப்பிலை அடிக்கிறது, ஆறுதல் பாடுறது, பாட்டு பாடுறது, உங்களை ஆறுதல் படுத்துறதெல்லாம் ஆன்மீகம் இல்லை. முள் எடுத்துட்டிங்கன்னா தானாக ஹீல் ஆகிடும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். உங்களுக்குள்ளேயே செல்ஃப் ஹீலிங் எபிலிட்டி இருக்குன்றது. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகளுக்கு என்னோடய ஆலோசனைகள் வேண்டும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக. என் வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கால் செய்வதை தவிர்க்கவும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் பேஷன்ஸ். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.